வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. பயனுள்ள வார்த்தைகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஒருங்கிணைந்த பொருட்கள் கொண்ட வார்த்தைகள் வழங்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளேன். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 7013 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த பொருட்கள் கொண்ட வார்த்தைகள் என்பதற்கு விளக்கமளிக்கப்படுகின்ற போது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு முன்னால் ஏடுகளில் நீளமான வார்த்தைகளால் எழுதப்பட்டு அப்படி இருந்த பெரும் பெரும் கருத்துக்களையும் தத்துவங்களையும் ஓரிரு வார்த்தைகளில் ஒருங்கிணைத்து இரத்தின சுருக்கமாக பேசுகின்ற ஆற்றல் என்று விளக்கமளிக்கப்படுகிறது. பொதுவாக நம்மால் வெளிப்படுத்துகின்ற அந்த வார்த்தைகள் பயனுள்ளதாக அமையப்பெற வேண்டும். ஒரு சபையிலே நாம் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் அந்த சபையினுடைய சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு, அவையறிதல் என்பது ஒரு அவையில் பேசுவதற்கு முன்பாக அந்த அவையின் தன்மை, அதில் உள்ளவர்களுடைய தகுதி மற்றும் அவர்கள் எதனை விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து பேசுவதை குறிக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஒரு அவை, அந்த அவையிலே நம்மால் வெளிப்படுத்துகின்ற அந்த வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகளில் இருந்து வெளிப்படுகின்ற விஷயங்கள் இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையிலே அமையப்பெற வேண்டும். நம்மால் வெளிப்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளிலே சிந்தனை ஏற்படுத்துகின்ற சூழல் உருவாக்கி தரப்பட வேண்டும். அதேபோன்று நல்ல எண்ணங்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வகையிலே அமையப்பெற வேண்டும். நாம் அந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற போது மென்மையான முறையிலே சொல்வதற்கு நம்மை நாம் சித்தப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு இடங்களிலேயுமே நம்முடைய வார்த்தைகள் அதிக பொருள் கொண்டதாக, நீண்ட தொலை உள்ளதாக இருக்காமல், இரத்தின சுருக்கம் என்று சொல்லப்படுகிறதல்லவா, அது மாதிரி அமைந்தால்தான் அது நன்றாக இருக்கும். வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற போது, என்னுடைய சகோதரர் ஹாரூனே என்னை விட தெளிவாக பேசக்கூடியவர் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து சொல்லி, அவரை நீ எனக்கு உதவியாக என்னோடு நீ அனுப்பி வைப்பாயாக என்று கேட்ட அந்த நிகழ்வை அல்லாஹ் வேதமறையிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான். ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட தெளிவாக வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற ஆற்றல் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. நான் மாத்திரம் தனியாக சென்றால் மூசாவாகிய என்னை அவர்கள் பொய்யாக்கி விடுவார்கள், இதை நான் பயப்படுகிறேன் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 28 வசனம் 34 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி உலக வாழ்க்கையிலே பயனுள்ள வார்த்தைகள் என்பது எத்தகைய தாக்கத்தை வேண்டுமானாலும் ஏற்படுத்தும். நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டதற்கு பின்பாக, அது சபையாக இருக்கட்டும், தனித்த ஒரு நபருக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த வார்த்தைகளின் வழியே அவர்களுக்கு உண்மை நிலைப்பாடு தெளிவுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் மூலமாக வெளிப்படுத்திய அந்த வார்த்தைகள். பொருள் அதிகமாக இருக்கும், ஆனால் வார்த்தை சுருக்கமாக இருக்கும்.
இப்படிப்பட்ட இரத்தின சுருக்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்முடைய வார்த்தைகள் பயனுள்ள வார்த்தைகளாக அமைவதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.